எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். நான் தான் உங்கள் மாணிக்கம். நீங்கள் பார்த்துருக்குறது என்னுடைய மாணிக்கம் வியூஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த படத்தோட ரிவ்யூ, பேட் நியூஸ்னு சொல்லிட்டு ஒரு படம் ஹிந்தியில் வந்துச்சு. அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்குறோம். இதுக்கு முன்னே வந்து குட் நியூஸ்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அதில் வந்து 2 ஹீரோ 2 ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. அதில் என்னென்னா, ஒரு கப்புள் இன்னொரு கப்புளுக்கு வந்து அவங்களுக்கு நார்மலாக பேபி ஃபார்ம் ஆகலை. ஸ்பெர்ம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மூலிமா குழந்தை பெற்றுக்கலாம்னு சொல்லிட்டு போய் ஹாஸ்பிட்டல் போனாங்க. பட் இந்த கப்புள்ஸ்க்கு அவங்க ஸ்பெர்ம் வந்து இவங்க குழந்தை இவங்களுக்காகவும் இவங்களுக்கு வர வேண்டியது அவங்களுக்காகவும் மாற்றி விட்டுட்டு 2 குழந்தையும் கடைசியில் கேரி பண்ணிட்டு இவங்களுக்கு அவங்க ஃபேமிலியில் அந்தந்த பிரச்சனை வந்துச்சு, என்னென்ன சின்ன சின்ன பிரச்சனை வந்து கடைசியில் எப்படி சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தை யார் தான் இருந்தால் என்ன, நம்ம வயிற்றில் 10 மாதம் சுமந்து பெற்றா அது நம்மளுக்கு தான் சொல்லிட்டு கடைசியில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி இந்த படம் பேட் நியூஸில் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். பட் இதில் பார்த்தோன்னா அந்த மாதிரி இல்லை. இது அப்படியே இதில் 2 ஹீரோ ஒரே ஹீரோயின். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு படம். இதில் என்னென்னா, ஒரு ஹீரோயின் பார்க்குறாங்க, மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அண்டு அவங்க உள்ள சின்ன சின்ன மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வருது, அங்கே டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அண்டு ஹீரோ வந்து அந்த ஹீரோயினையும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பப்பில் வந்து ஒருத்தவங்க கூட டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது அவரோட ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சதுமே அவங்களுக்கு கோபம் வந்து ஹீரோயினை வந்து அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனியோட பாஸ் கிட்ட போய் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் எடுத்து முடிஞ்சிட்டு உடனே வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க. அவங்க எக்ஸ்-ஹஸ்பண்ட், அதாவது டிவோர்ஸ் ஆன எக்ஸ்-ஹஸ்பண்ட், அவங்க கூட ரிலேஷன்ஷிப் இருக்காங்க. பட்டு ஒரு 3 வீக்ஸ் கழித்து பார்த்தோம்னா அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்தா அவங்க ட்வின்ஸ்னு சொன்னாங்க. 2 பேரும் ஃபாதர்ஸ். ஒரு பேபி வந்து இவரோடது, ஒரு பேபி வந்து இவரோடதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல. ஸோ இவங்க 2 பேருமே ஹீரோயினே லவ் பண்ணுறாங்க. ஆனால் யார் மேரேஜ் பண்ணிக்குவாங்க? ஆல்ரெடி இப்போ டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த ஹஸ்பண்டு. இவரும் வந்து புதுசாக பார்த்துருக்காங்க பாஸ், இவங்களுக்கு பிடிக்கும். பட் 2 பேருமே யார் கேரிங்காக இருக்காங்க, யாரை மறுபடியும் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது என்னென்ன அவங்கெல்லாம் அவங்களுக்குள்ளே என்னென்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இவங்க லவ் பிடிக்கணும், இவங்கள ரொம்ப பிடிக்கணுன்னு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஹீரோ வந்து அவங்களுக்காக என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கடைசியில் அந்த டெலிவரி ஆகிற டயத்தில் வந்து ஆப்ரேஷன் பண்ணால் தான் டெலிவரி பண்ண முடியும் அப்படின்போது ஒரு ஹீரோ வந்துட்டு, இல்லை வந்து எனக்கு ஒரு குழந்தை இருந்தால் போதும், இன்னொரு குழந்தை செத்து போயிட்டா பரவாயில்ல, குழந்தையும் அந்த ஹீரோயினும் உயிரோடு வந்தால் போதும்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு ஹீரோ வந்துட்டுன்னா 2 குழந்தையும் டெலிவரி ஆகணும், ஹீரோயினுக்கு நல்லா ஆகணும், அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுங்க சொல்லிட்டு கையெழுத்து போடுறாங்க. ஸோ அப்படி இப்படின்னு பண்ணிட்டு 2 குழந்தையும் டெலிவரி பண்ணிவிட்டு ஹீரோயினை காப்பாற்றிட்டாங்க. அப்போ வந்து ஹீரோயினை வந்து யார் பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. யார் வந்து 2 குழந்தையும் நல்லா இருக்குன்னு சொல்லி நினச்சாங்களோ, நம்ம மெயின் ஹீரோ ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவர் தான் அப்படின்னு நினச்சாரு. ஸோ அவரே மேரேஜ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் லைஃப் செட்டில் பண்ணிக்கலாம் சொல்லி இருந்தாங்க. அண்ட் இவர் இன்னொருத்தர் இருந்தார்ல, அவர் வந்து வேறு ஒரு கேர்ளை பார்த்துட்டு அவங்க மேரேஜ் பண்ணி போயிட்டாங்க. இது வந்து பேட் நியூஸ்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. அந்த படத்தோட ரீமேக் மாதிரி, அதாவது அந்த டேரக்டர் தான் அந்த படத்தையும் பண்ணுது. அந்த ஸ்டோரி லைன் ஒரு ஒன் டைலர் வச்சு மட்டும் 2ஐயும் மிக்ஸ் பண்ணி எப்படி செஞ்சுருக்காங்க, அதுதான் வந்து இந்த படத்தோட கான்செப்ட். அண்டு மேக்கிங் வைஸ், சினிமாட்டோகிராஃபி அண்ட் டைரக்ஷன் எல்லாம் நல்லா தான் செஞ்சுருக்காங்க. பட் அது வந்து அடல்ட்டு கண்டென்ட் இருக்கிறதால அடல்ட்ஸ் மட்டும் பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபேமிலியாக பார்க்குறதுக்கு ஒரு 2 சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும். மற்றபடி படம் ஒன் டைம் வாட்சபிள். முடிஞ்சால் போய் பாருங்கள், ஓடிடியில் இருக்குது. தேங்க்யூ. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 10-15 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.